ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது த்ரெட்டு வந்து சிக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய ப்ராப்ளம். நம்ம பண்ணுற மிஸ்டேக்காக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இந்த த்ரெட்டில் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். இதில் பாருங்கள், த்ரெட்டு சிக்கிட்டு தனித்தனியாக வந்துட்டு இந்த மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும். இந்த மிஸ்டேக்குக்கு நம்ம அப்போதைக்கு ஏதோ இழுத்து சரி பண்ணிடலாம், இல்லைனா மறுபடியும் போடலாம். ஆனால் இந்த மிஸ்டேக் ஸ்பீடப் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு த்ரெட் எடுக்கும்போதே அந்த த்ரெட்டை ஊசியை வந்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் இப்படி சுற்றிக்கோங்க. நீங்கள் சுற்றிட்டு போடும்போது உங்களுக்கு அந்த த்ரெட்டு தனித்தனியாக பிரிஞ்சு வர மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். ஸ்பீடாக போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு ஃப்ரெஞ்ச் நாட் சுற்றிட்டு போடுறேன். இது நம்ம நார்மலாக போடுற சொல்லி கொடுக்குற மெத்தடு. இப்போ அந்த மிஸ்டேக் வரல பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொஞ்சம் இன்னும் எம்போஸ்டாக நல்லா பெருசாக தெரியணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு தடவை த்ரெட்டில் சுற்றுறதுக்கு பதிலாக இப்போ பாருங்கள், நான் 2-3 டைம் சுற்றிட்டு நம்ம போடும்போது அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நல்லா எம்போஸ்டாகவும் இருக்கும். சிக்கல் இல்லாமலும் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக போடலாம். இந்த மாதிரியான டிப்ஸுக்கும் கிளாஸஸ்க்கும் அக்ஷு டிசைனர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.